அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:11 பிறகு அனுஷம் நட்சத்திரம். 5இல் வளையாது 50இல் வளையாது என்று ஒரு பழமொழி உண்டு. 5இலும் பலவீனன் 50இலும் பலவீனன். அப்படி என்றால் ஆயுள் முழுமையும் அவன் பலவீனன் என்ற கருத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. அது என்ன? 7க்கு உடையவன் 3இல் இருக்க, லக்னாதிபதி சூரியனோடு இணைந்து 5 பாகைக்குள் இருக்க, சந்திரன் நீச்சம் பெற்று கேந்திரத்தில் இருக்க. இவனை புரிந்து கொள்ள ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது ஸ்லோகம். எதிர்காற்றில் நடக்க முடியாதவன். அதாவது காற்று சற்று வேகமாக அடித்தால் அந்த வேகத்தை கூட தாங்கிக் கொண்டு நடக்க முடியாதவனாம். அப்படி என்றால் எவ்வளவு பலவீனனாக அவன் இருப்பான் சாஸ்திரம் சொல்லுகிறது. இதனுடைய விளக்கத்தை சற்று பார்ப்போம். 7க்கு உடையவன் 3இல் இருக்க, லக்னாதிபதி சூரியனோடு இணைந்து 5 பாகைக்குள் இருக்க, சந்திரன் நீச்சம் பெற்று கேந்திரத்தில் இருக்க. இது நடக்கும். 3ஆம் இடம் வீரியஸ்தானம். அதற்கு 5ஆம் இடம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் வீட்டிற்கு உடையவன் 3இல் இருக்க, இந்த 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் என்ன? 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 பாக்கியஸ்தானம். ஆக அவனுடைய வீரியத்தை ஆற்றலை சொல்லுகின்ற ஒரு இடம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இது தனியாக இருக்கட்டும். லக்னாதிபதி சூரியனோடு இணைந்து 5 பாகைக்குள் இருக்க, அந்த இடம் லக்னாதிபதியும் சூரியனும் 5 பாகைக்குள் இருந்தால் லக்னாதிபதி அஸ்தங்கம், பலம் இழந்தான், உடல் பலவீனம். சந்திரன் நீச்சம் பெற்று கேந்திரத்தில் இருக்க, மனசுக்காரகன் சந்திரன் நீச்சம் பெற்று கேந்திரத்தில் இருந்தால், 4, 7, 10 கேந்திரத்தில் இருந்தால் மனதிலும் தைரியம் இல்லை, உடலில் வலு இல்லை, மனதில் தைரியம் இல்லை. எனவே எதிர்காற்றில் இவன் நடக்க முடியாதவன், அந்த அளவுக்கு பலவீனமானவன். அவன் மிக மிக பலவீனமானவன் என்று சொல்வதற்கு அவர் இந்த ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகிறார். எதிர்காற்றில் நடக்க முடியாதவன். மற்றவர்களெல்லாம் நடக்கின்றார்கள், குழந்தை கூட நடக்கிறது, காற்று சற்று வேகமாக அடிக்கிறது, அவ்வளவுதான். அதை எதிர்த்து கூட இவனால் செல்ல முடியவில்லை என்று சொன்னால் எத்துணை பலவீனமானவன் என்று பார்த்து கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு இன்று நல்லது என்று பார்ப்போம். மூலம், உத்திராடம், பூரட்டாதி, ரேவதி, கிருத்திகை, மிருக சீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, விசாகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேசராசி அன்பர்களே, வழக்கமான பாணியில் செயல்படாமல் ஒரு புது மார்க்கத்தை பயன்படுத்தி செயல்பட்டு நீங்களே எதிர்பாரா லாபத்தை பெறும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கா ஒரு உயர்நிலையை இன்று பெறுவீர்கள். இதனால் மதிப்பு உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இல்லை. மறுபாதி பார்ப்பவர்கள் எல்லாம் உங்களை மதிக்கின்றார்கள், மரியாதை செலுத்துகின்றார்கள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை புகழ் உண்டு. மறுபாதி சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். சிம்மராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி சச்சரவு, வீண் சச்சரவு, மனக்கசப்பு ஏற்படும். மறுபாதி தானே அது நீங்கும். கன்னிராசி அன்பர்களே, களைய வேண்டியதை களைந்து அதன் மூலம் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். இன்று தேவையில்லாததை அகற்றி தேவையானதை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணவரவு வரும். இன்று உங்களது திறமையும் நீங்கள் காட்டும் உங்கள் நேர்மையும் இந்த நன்மையை தருகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு ஆன்ம பலத்தோடு நீங்கள் நிற்கும் நாள் இந்த நாள். யாருடைய உதவியும் கேட்டு பெறாமல், யோசனையை கேட்காமல், நீங்களே தனித்து அமர்ந்து யோசித்து ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து அந்த செயலும் உங்கள் முயற்சியும் பாராட்டுக்கு உரியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் உங்களது பேச்சிலும் செயலிலும் தேவையான ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் நாள். மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள். இப்படி பேசினால் நன்மை விளையும், நன்மை கிடைக்கும் என்று ஒன்றை பேசினீர்கள், கிடைத்தது. நீங்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைத்தது. எப்படி கிடைத்தது? நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக கிடைத்தது, கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று பாராட்டுக்குரிய ஒரு செயலை செய்ய இருக்கின்றீர்கள். அற்ப சொற்ப பலனை தராமல்
நீடித்த நன்மையை தருவதற்குண்டான ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ஆசைப்படி, லட்சியப்படி எது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை எந்த செலவு செய்தாவது நடத்தி முடிப்பீர்கள். செலவை பற்றி கவலைப்படாமல் தரத்தை பார்க்கும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.